இந்த நல்ல நாளிலும் தேவ சமூகத்தில் ஒருமித்து கூடி வர தேவன் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்தபடியினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்ததான உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எபேசு சபைக்கு எழுதின கடிதத்திலே இந்த வார்த்தை பதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 4 சபையும், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 3 சபையும், ஆக 7 சபைகள் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய காலத்தில் அன்னைக்கு ஆசியா கண்டத்தில் இருந்ததான சபை. இந்த சபை ஒவ்வொரு காலகட்டத்திலும் காணப்படுகிறதான தீர்க்க தரிசன சபைகள் அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. இது எழுதப்பட்ட காலம் கிபி 94-96 இந்த இடைப்பட்ட காலத்தில் இதை எழுதினதாக வேத அறிஞர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிடுகிறாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த எபேசு சபையில் இருக்கக்கூடிய நிகழ்வையும், அதுக்கு அடுத்து சிமிர்னா என்கிறதான சபையில் இருக்கக்கூடியதான ஒரு குறிப்பிட்டதான ஒரு காரியத்தையும் நாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் மாத்திரம் தியானித்த பிற்பாடு நாம் ஜெபிக்க போகிறோம். பொதுவாக முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்டது பெந்தகோஸ்தம் என்கிறதான நாள் வந்தபோது, பெந்தகோஸ்த என்கிறதான நாள் 50வது நாள், அதாவது பஸ்காவிலிருந்து 50வது நாள் வந்தபோது இந்த பெந்தகோஸ்த என்கிறதான பண்டிகை ஆசரிக்கிறதான நாளிலே முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்டதாக எல்லா கிறிஸ்தவ வட்டாரங்களிலும் நம்பப்படுகிறது. எல்லா வேத அறிஞர்களும் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. இதுதான் முதல் சபை. இந்த சபையிலிருந்து தொடர்ந்து இந்த பூமியில் இன்று வரைக்கும் பல சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலாக 120 பேர் ஒரு இடத்துல கூடி இருந்து ஜெபித்த போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினதின் நிமித்தமாக, அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்னைக்கு இந்த உலகம் எங்கும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. வேத வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை அங்கே ஞானஸ்தானமாக கொடுத்திருக்கிறத நாம் பார்க்க முடியுது. இந்த அபிஷேகத்தை தேவன் எதற்காக கொடுத்தார்? வேத வசனத்தின் அடிப்படையில் பழைய ஏற்பாடில் நாம் வாசித்து பார்க்கும்போது ஊழியர்களுக்கு அவ்வப்போது தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு அவங்க காரியங்களை செய்தாங்க, தீர்க்க தரிசனங்களை உரைத்தாங்க, பல காரியங்களை செய்தாங்க. உதாரணமாக சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கின போது அவர் ஒரு ஆட்டை கொலை செய்கிறது போல ஒரு சிங்கத்தை என்ன பண்ணினார், கொலை செய்தார். அப்படி பல இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்கள் மேல் வந்து இறங்கின போது பல கிரியைகளை செய்ததை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த நாட்களிலே, அதாவது புதிய ஏற்பாடின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார், எப்படி செயல்படுகிறார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் சீசர்களுக்கு பிரசங்கம் பண்ணினதும் கற்றுக் கொடுத்ததுமான காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும், அதாவது பரிசுத்த ஆவியானவர்னால் நீங்க ஞானஸ்தானம் பெறுவீர்கள். யோவான் ஸ்நானகன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அது சொல்றாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலையும் அதை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் இதுதான். யோவான் ஸ்நானகன் சொன்ன காரியம் இதுதான், பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவார். அல்லேலூயா. இல்லைனா பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி பிறந்தார்
அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் நிழலிட்ட போது அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்ததாக வேதாகமம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே எதற்காக இருக்கிறார் அப்படின்னா, சில காரியங்களை உருவாக்கும்படியாக, கட்டும்படியாக, தேவனுடைய வேலையை செய்யும்படியாக, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இப்போது காணப்படுகிறார். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினதின் நோக்கம் அதுதான். அல்லேலூயா. எதற்காக? தேவனாகிய கர்த்தர் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, ஜனங்களை ரட்சிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 61வது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருப்பார். இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்க வந்தீங்க அப்படின்னா, பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை தேவன் எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, இந்த உலகத்திலே அவருடைய பணியை செய்யும்படியாக, அல்லேலூயா, அவருடைய வேலையை செய்யும்படியாக. இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலே ஏன் நிரப்பப்பட்டார்? இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலே, அதாவது ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரலோகம் திறக்கப்பட்டதாகவும், புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து தங்கினதையும், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொன்னதாகவும் வேத வசனத்தின் ஆதாரத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். அதாவது முதல்ல பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் நிழலிட்ட போது இயேசு கிறிஸ்து கருவுற்றார். அதாவது அவர் இந்த உலகத்திலே குழந்தையாக பிறக்க ஆயத்தமாகிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கின போது அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு எதற்காக தந்திருக்கிறார்? தேவனுடைய ஆவியை நாம் ஏன் பெற்றிருக்கிறோம்? தேவன் அவருடைய பணியை செய்யும்படியாக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய ஜனங்களை சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக, சபையை நடத்தும்படியாக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தான், சபை போதகருக்கு மட்டும் இல்லை, எல்லோரும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள் இந்த உலகத்திலே ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக தான் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? அப்போ மரியாள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணினார்? நிழலிட்டார். இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினதினாலே அவர் அங்கே சுற்றித்திருந்து சகல பிணியாளிகளையும் சொஸ்தமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய பணியை ஆரம்பித்து வைத்தார். அல்லேலூயா. யார் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சது அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார்னா, இந்த உலகத்தில் அவருடைய பணியை செய்யும்படியாக, அல்லேலூயா, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக நிற்பீர்கள். அப்படின்னா என்ன? சாட்சிகளாக என்ன? ஊழியம் செய்யும்படியாக, ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக, நான் ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை எந்த இடத்திலும் நிலைநிறுத்தும்படியாக,
எல்லா இடங்களிலும் நாம் யார் என்பதை நிரூபிக்கும்படியாக நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை செய்கிற இடங்களில், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய நண்பர்கள் மத்தியில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில் நாம் யார் என்பதை நிலைநிறுத்தி அவர்களுக்கு முன்பதாக சாட்சிகளாக நின்று கொண்டு ஆண்டவருடைய பணியை செய்து ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்தார். அல்லேலூயா. இல்லாமல் சபையில் வந்து கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதுக்கு இல்லை, இல்லை, கொஞ்சம் உற்சாகப்பட்டு கொஞ்சம் கையை தட்டி அப்படியே ஆவில நிரம்பி பரவச நிலை அடைஞ்சிட்டு போறதுக்கு அல்ல தேவன் நம்மை, இல்லைன்னா தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் அவருடைய பணியை செய்யும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவரை வைத்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை செய்கிறோம். அதெல்லாம் எதுக்கு முகாந்தரமாக இருக்கணும்னா, சுவிசேஷம் அறிவிப்பதற்கும், ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கும், சபையை ஸ்தாபிப்பதற்கும், சபையை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்துவதற்காக மாத்திரம்தான் இருக்கணுமே தவிர வேற எதுக்குமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா, உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார்னா, உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆவியை தந்திருக்கிறார்னா, உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவரை கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவியானவர் மூலமாக நாம் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். கொஞ்ச நாள் ஆவியானவர் நம்ம கூட என்ன பண்ணுவார்? இருப்பார். அவர் இருக்கிற நாள் வரைக்கும், அதாவது நாம உயிரோடு இருக்கிற நாள் வரை, அந்த நாள் வரைக்கும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியா நிற்கணும், ஆண்டவருக்காக வாழணும். இல்ல, பெர்க்மன் செய்யா பாட்டு எழுதும்போது எப்படி எழுதுறார்? கோதுமை மணியை போல நான் என்ன பண்ணுவேன்? மரித்து கடவுளுக்காக பலன் கொடுப்பேன். உம்முடைய கரத்தில் ஒரு புல்லாங்குழல் நீர் ஊதினா நான் சத்தம் கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம புரிஞ்சுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு எதற்காக தந்திருக்கிறார். சரி, இப்போ நாம சாப்டருக்குள்ள வரோம். இப்போ சபை ஸ்தாபிக்கப்பட்டது. முதல் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபை கிபி 34 ஏறக்குறைய 30-34 இடைப்பட்ட காலங்களில் அது என்ன பண்ணினது அப்படின்னா ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சபை ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா? ஒரு இடத்துல ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல, முடிவு வரல. எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ தேசங்கள், காட்டுவாசிகள் மத்தியில் கூட இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சபைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இந்த உலகத்திலே கண்டினியூவா நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு நிகழ்வு. பாருங்க, எத்தனையோ இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டு குறிப்பிட்ட நாளில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்டதான சபை, பேதுரு என்கிற கல்லின் மூலமாக எழுப்பப்பட்ட சபை, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபையிலே, இந்த உலகத்திலே இந்த சபையானது ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ பட்டணங்கள், பழைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பலவிதமான தடைகள், எதிர்ப்புகள், அரசியல் ரீதியான எதிர்ப்புகள், இதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் நினைச்சா ஒருவராலும் அடைக்க முடியாது, அவர் நினைச்சா ஒருவராலும் திறக்க முடியாது. ஏன்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அடைக்கிறவரும் அவர்தான், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் அவர்தான். அல்லேலூயா. அவரால் தான் எல்லாம் முடியும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பேதுரு கூட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த பாதாளத்தின் வாசல்கள், கோபுரங்கள் ஒன்றும் உன்னை, சபையை என்ன பண்ணாது, சதைப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த சபைக்கு மேல முழுக்க அதிகாரம் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடையது. அல்லேலூயா. இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா இருக்கிற 7 சபையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் யார், சபையில தேவன் எப்படிப்பட்டவராய் வெளிப்படுகிறார்,
தேவன் சபையை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்ன, தேவன் சபையில என்னென்ன செய்கிறார், எந்த எல்லை வரைக்கும் செய்கிறார், அவருடைய கிரியை எவ்வளவு மேலானது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதாவது சபைக்கு கர்த்தர் லெட்டர் எழுதும்போது இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறதுனா தூதனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யார் அந்த தூதன் அப்படின்னா சபையுடைய மெய்ப்பன், சபையுடைய மெய்ப்பனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சபையின் போதகருக்கு லெட்டர் எழுதி சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் யார் அந்த சபையில உனக்கு தெரியுமா, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா, நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி எழுகிறதான காரியம்தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆதியிலே கொண்டிருந்ததான அன்பில் குறைபாடு உன்னில் காணப்படுகிறது. இந்த 2வது வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். அதுல வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்க நல்லவங்க. அல்லேலூயா. நீங்க நல்லவங்க, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் இல்லையா. அடுத்து இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தினால இளைப்படையாமல் இருக்கிறதையும் பிரயாசப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சபையை கர்த்தர் எப்படி மெச்சு கொள்ளுகிறார், எப்படி புகழுகிறார்? சபைனா என்ன? நாம தான் சபை, மக்கள் தான் சபை. ஒரு சபையை கர்த்தர் எப்படி பாராட்டுகிறார்? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிறது எங்க தெரியுமா? கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம். அல்லேலூயா. ஒருவனுக்கு கிரியை இருந்தால் அது தேவனுடைய சமூகத்திலே அது எப்படி இருக்கிறது? ஜீவன் உள்ளதாக காணப்படுகிறது. கிரியை இல்லைன்னா, இந்த கிரியை உள்ள விசுவாசத்துக்கும் கிரியை இல்லாத விசுவாசத்துக்கும் என்ன டிஃபரண்ட், வித்தியாசம் இருக்கு? அல்லேலூயா. கிரியை உள்ள விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம். இப்போ நாம கிறிஸ்துவை பின்பற்றோம். 2 வகையா பின்பற்றலாம். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தஞ்சமனு கொண்டு வாழ்றதான ஒரு வாழ்க்கை, அவரை பின்பற்றுகிற விதம். 2, கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளையும் கொஞ்சம் உலகத்திலையும் மிஸ்ஸா கலந்து அவங்க சொல்ற வார்த்தை தான், அப்படி இப்படிதான் வாழ முடியும் இல்லையா? இப்படிதான் கொஞ்சம் இப்படிதான் இருக்க முடியும் இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் வாழணும்னா நம்ம இப்படிதான் வாழ முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மளை எல்லாரும் யாராக்கிடுவாங்க? ஏமாளி ஆக்கிடுவாங்க இல்லையா? ஒருத்தர் அடிக்கடி மன்னிப்பு கேட்டார்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் கோலை போல இருக்கு, அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அதானே. ஒருத்தர் என்னதான் அடித்தாலும் தாங்கிக்கிட்டே இருக்கிறாரு, சகித்து போறாரு, பொறுமையா போறாருன்னா அவங்க பார்வைக்கு எப்படி இருக்கு? அவர்கள் பலகீனமான ஆள் போல, ரொம்ப பயந்தாங்கொழியா இருப்பார் போல. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. அப்போ 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. கிரியைகளோடு கூட சேர்ந்த விசுவாசம். நமக்கு 1000 விசுவாசம் இருக்கலாம். நீங்க ஆண்டவருக்காக பைபிள் சொல்லுகிறதுல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் உடம்பையே கொண்டு போய் சுட்டரித்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பேயை விரட்டி நோயை குணமாக்கி அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அப்படியே இப்படியா பயங்கரமான காரியங்களை செய்தாலும் நான் உங்களை அறியேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம். கடவுள் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. கடவுள் எதை அங்கீகரிக்கிறார்னா கிரியையோடு இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா.
நீங்க வசனத்தை ஃபாலோ பண்ணாம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம, வசனத்தின்படி செய்யாம, வசனத்தின்படி வாழாம, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது கிரியை உள்ள வாழ்க்கை அல்ல. அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்லைன்னா தேவன் அதை நிராகரிக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதை வேண்டான்னு என்ன பண்றார் சொல்லுங்க. அல்லேலூயா. கிரியை வேணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது, மரித்து போனவர்களுக்கு சமமாக இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்னா வேதம் சொல்லுகிறது, முன்னாடி நாம் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போயிருந்தோம். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் உயிருள்ளவர்களாக ஜீவன் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் உள்ள வந்த பிற்பாடு கிரியை இல்லாத பட்சத்திலே அந்த நபர் செத்து போன நபருக்கு சமமாக தான் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எதை அறிகிறார்? கிரியைகளை அறிந்திருக்கிறார். தேவன் அதான் பார்ப்பார். ஒருத்தர் வந்து ஆண்டவர் எப்படி புகழ்றாரு, யோபு எப்படி புகழ்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான இவனைப் போல ஒருவனும் இல்லை. மோசே எப்படி புகழ்றாரு? மோசே இந்த உலகத்திலேயே பொறுமைசாலி, தாழ்மையான மனிதன். அல்லேலூயா. அப்போ இதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய குவாலிட்டி. ஆபிரகாம தேவன் ஏன் விரும்பினார்? ஆபிரகாம் தன் குமாரனையே பலி செலுத்துறார் இல்லையா? தன் தேசத்தை விடுறாரு, தன் இனத்தை விடுறாரு. ஆண்டவர் சொன்னாருங்கிறதுக்காக எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரையே ஃபாலோ பண்ணி வாழ்ந்த ஒரு மனிதன் தான் இந்த நபர் ஆபிரகாம். அதனால தான் ஆபிரகாமை இன்னைக்கு பரதேசியில் இருக்கக்கூடியதான இடத்துல முக்கிய பகுதியை கொடுக்கப்பட்டு அவர் அங்கே பரதேசியில் ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அங்கே நிற்கிறார். அப்படின்னா அவர் அங்கே இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமன் ராஜா அவர் வந்து சர்ச்சு கட்டினாலும் அவருக்குள்ள என்ன இல்லை? கிரியை. சர்ச்சு கட்டினாரு, கடைசியில் ஆண்டவருக்கு சந்தோஷமா இருந்துச்சா? இந்த வேர்ல்டுலேயே நம்பர் 1 சர்ச் அதான், இந்த உலகத்திலேயே நம்பர் 1 சர்ச். தங்கத்தினாலே பசும் பொன்னினாலே பூசப்பட்டிருந்தது. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, சாலமன் கட்டின அளவுக்கு கட்டிடம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கட்டப்படலை. அந்த அளவுக்கு உலகமெங்கும் இருந்து பொருட்கள் கொண்டு வரப்பட்டு, ஏன் இந்தியாவில் இருந்து கூட போயிருக்கு, பொருட்கள் கொண்டு கட்டப்பட்டதான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சு? ஒன்றும் கிடைக்கல. சாலமன் அதை என்ன பண்ண முடியல. அல்லேலூயா. சாலமனுடைய ஆட்சிக்கு பின்னாடி சாலமன் பண்ண தவறுனாலே ராஜ்யம் 2ஆக பிளக்கப்பட்டது இல்லையா? ஏன் ராஜ்யம் 2ஆ பிளந்துச்சு? சாலமன் பண்ண தப்பு. அவர் நரகத்துக்கு போவார், நான் பிரசங்கம் பண்ணல, அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மெச்சுக்கொள்ளுகிற அளவுக்கு இருந்தார். எங்க இருந்தார்? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? அப்போ அவர் சொன்னார், எனக்கு வந்து வேற ஒன்றும் வேண்டாம், இந்த ஜனங்களை நடத்த போக்குவரத்தா இருக்க ஒரு ஞானம் மட்டும் போ. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சொன்னார், நீ கேட்டதையும் தருவேன், கேட்காததையும் தருவேன். ரொம்ப பிடிச்சிருந்தவருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு? அதை கொடுக்குறார், எக்ஸ்ட்ரா கொடுக்குறார். ஆனால் முடிவில் எப்படி இருந்தது? அல்லேலூயா. முடிவுதான் அவசியம். நான் சொல்றது புரியுதா? ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விட்டாய். ஆபிரகாம் அழைக்கும் போது எப்படி இருந்தாரோ, சாகும் வரைக்கும் அப்படிதான் இருந்தார். சாகும் வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்தார், ஆண்டவருக்காக ஓடினார். சாலமன் அழைக்கப்பட்ட போது நல்லா தான் இருந்தார். தாவீதின் தேவனை வணங்கினார், கீழ்ப்படிந்தார், தாவீதுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்து வந்தார். எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் காலம் போக 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 அவருக்கு பொருளும் பொன்னும் பணமும் சேர சேர சுயநலம் வந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா தந்திரமான காரியங்களை செய்கிறார். எகிப்தில் யுத்தம் வந்து தோல்வி அடையாமல் இருக்க எகிப்தில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வராரு, பிரச்சனையை உருவாக்குறார். அப்புறம் அவர் எடுத்த ஸ்டெப்பு ஒவ்வொன்றும் எப்படி இருந்துச்சு? கர்த்தரை வேதனைப்படுத்தினது. அல்லேலூயா. யெரொபெயாம் ஆண்டவருக்கு விசுவாசியா இருந்தான். யெரொபெயாமை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார்னு தெரிஞ்ச உடனே யெரொபெயாமை கொலை செய்யும்படியாக முயற்சி பண்ணினார். அதனால யெரொபெயாம் எகிப்துக்கு ஓடி போனார் இல்லையா?
அப்புறம் எகிப்தில இருந்து அவர் செத்த பிறகுதான் வர்றார். அப்போ பாருங்க, முடிவு சரியில்லை, ஆரம்பம் நல்லது. ஆபிரகாமுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது. இடையில சின்ன சின்ன என்னது பிரச்சனைகள் வந்துச்சு, வரும், அது நமக்கும் வரதான் செய்யும். ஆனா முடிவு நல்லா இருந்துச்சு இல்லையா? அவருடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க, சாகும் வரைக்கும் அவர் எல்லா காரியங்களையும் சரியாக செய்து முடித்தார். 2வது திருமணம் பண்ணாரு, அதையும் கரெக்டா முடிச்சாரு, செய்ய வேண்டியதை செஞ்சாரு. சாகிறதுக்கு முன்னாடி ஈசாவுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சு எங்க எதையெல்லாம் செஞ்சு முடிக்கணுமோ கடவுளுடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி சகலதையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடித்து போனார். ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம். ஆனா சாலோமுடைய வாழ்க்கையில நாம அதை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்டா என்பது ஒரு குறைவு. இப்ப இவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பெருசுதான். அவங்க சகித்து கொண்டிருக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க, இளைப்படையாம இருக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க இல்லையா? அவங்க பொறுமையோடு கூட இருக்கிறாங்க. பொல்லாதவர்களை சகிக்க கூடாத அளவுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவங்களுக்கு இருந்தது. அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை இவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, இவர்கள் கள்ள போதகர்கள் என்பதை திரித்து, அதாவது அறிந்து கொள்ளக்கூடியதான அறிவு அவர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்படி எல்லாம் இருந்தாலும் ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை? இங்க சொல்றது புரியுதா? எல்லாம் இருக்குது, ஊழியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லை? ஆதியில கொண்ட அன்பு இல்லை. அப்போ நம்ம ஆண்டவரை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிடலாம்? நாம என்ன பண்றங்கிறதெல்லாம் இங்க இம்பார்ட்டன்ட். எவ்வளவு ஊழியம் பண்ணணும், எத்தனை பேய வரணும், எத்தனை நோயை குணமாக்கணும், எத்தனை சர்ச்சை கட்டணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. ஒரு நாள் ஃபுல்லா ஊழியம் செஞ்சோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைன்னா, ஊழியத்துக்காக ஏதோ ஒன்று செஞ்சு முடிச்சோங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டு நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என்னால் அங்கீகரிக்க முடியல, என்னால் அதுல திருப்தியாக முடியல. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, எல்லாரும் ஊழியம் பண்றாங்க, சிலர் வைராக்கியத்தில் பண்றாங்க, சிலர் போராமையில பண்றாங்க, சிலர் நல்ல மனசாட்சியில பண்றாங்க. யார் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு சுவிசேஷம் இயேசு அறிவிக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஆனா திருப்தியாகணும். நான் சொல்றது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுக்கு திருப்தி இருக்கணும், நம்முடைய ஊழியத்துல தேவனுக்கு திருப்தி இருக்கணும். யாரையோ திருப்திப்படுத்துறதுனால எந்த அர்த்தம் இல்லை. நான் சொல்றேன், நான் பிரசங்கம் பண்ணும் போது கூட உங்களை நான் திருப்திப்படுத்த விரும்பினால் ஆண்டவருக்கு என்ன இல்லை, இப்போ உங்களை என்ஜாய் பண்ண வைக்கலாம், உங்களை சந்தோஷப்படுத்த வைக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களை இன்ட்ரெஸ்ட் ஆக்கலாம். இதுல நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆவீங்க, நீங்க சொல்லுவீங்க, பாட்டு நல்ல ஊழியர், நல்ல பிரசங்கம் பண்றார், கிருபையுள்ள வார்த்தை, வரங்கள் வெளிப்படுது, ஓகே நல்லதுதான், எனக்கு பெருமை தான் இல்லடா. இப்போ என்னை பத்தி ஒருத்தர் வெளியே போய் இவர் ஜெபம் பண்ணாரு, ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா 10 பேருக்கு தெரிஞ்சா 10 பேர் கூப்பிடுவாங்க, உண்மைதான், 10 பேர் காணிக்க தருவாங்க. அது இந்த உலகத்துக்கு ஓகே, ஆனா நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு அது இல்ல. அல்லேலூயா. உலகத்தை நாம வெறுக்கணும், உலகத்தில் வருகிற இன்பங்களை வெறுக்கணும், உலகத்தால் வருகிற இன்பங்களை வெறுக்கணும், உலகத்தால் வருகிற சுகங்களை வெறுக்கணும், உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யங்களையும் உலகம் கொடுக்கிறதான சந்தோஷங்களை விட்டு தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை மாத்திரம் நாடி பின்பற்றி நிற்கிற நபர்கள் மாத்திரம்தான் தேவனிடத்திலே அன்பிலே நிலைத்து நிற்கிறவர்களாக கருதப்படுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டாய். கர்த்தர், அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன், நாம பண்ற பல விஷயங்களே பாராட்டுறாரு, இல்லைன்னு நான் சொல்லல. நாம பண்ற சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியங்களா இருந்தாலும் கடவுளுக்கு அது சந்தோஷம்தான். அவர் சொல்றாரு, என் பிள்ளை இதை பண்றான், என் பிள்ளை இதை செய்யறாங்க இல்ல, ஜெபிக்கிறாங்க, பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, தசமபாகம் கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, ஊழியம் செய்யறாங்க, ரொம்ப பிரயாசப்படுறாங்க, சர்ச்சை கட்டுறாங்க, இதெல்லாம் அவருக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றது இதெல்லாம் ஓகே தான், ஆனா அன்பு இல்லையே. அல்லேலூயா. எல்லாம் ஓகே தான், என்ன இல்லை. அதனாலதான் அடுத்த வசனம் சொல்றது, ஆகையால் நீ
இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மறைந்திரும்பு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீ எங்க விழுந்த, எந்த இடத்துல விழுந்த, விழ காரணம் என்ன, எது உன்னை விழ பண்ணினது, எந்த உலக கவலை உன்னை விழ பண்ணினது, எது உன்னை ஆண்டவரை விட்டு பிரித்தது, அந்த இடத்திலே மனந்திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல மனந்திரும். எது உங்களை ஆண்டவரை விட்டு தூரம் போக பண்ணினது. நம்ம ஏற்கனவே பேசிட்டு வந்த அந்த வசனங்கள்ல சவுல் ராஜா சொல்றாரு பாத்தீங்களா, அது அந்த ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் நல்லா கொழுத்து போய் இருந்துச்சு, மக்களுக்கு தேவைப்படும், பலி செலுத்தலாம். அல்லேலூயா. அது அவருடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சு இல்லையா? தாவீது எல்லா யுத்தத்திலையும் வெற்றி பெற்று நல்லா இருந்தவன அவருக்கு ஒரு எண்ணம், எத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க விழுந்து போனோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, உம்முடைய கரங்களில் நான் என்ன பண்றேன், விழுகிறேன். அல்லேலூயா. நாம இந்த இடத்துல தான் விழுந்தோம், இந்த இடத்துல தான் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மிஸ்டேக் வருது, இந்த இடத்துல தான் என்னை ஆண்டவரை விட்டு தூரம் போக பண்ணுகிறது, இல்லைனா இந்த காரியம் என்னை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக பண்ணுகிறது, இந்த காரியத்தின் நிமித்தமாக எனக்கு ஜெபிக்க முடியல, பாட முடியல, ஆராதிக்க முடியல, கர்த்தரை தேட முடியல, இது என்னை ஆண்டவரை விட அதிகமாக இழுத்து கொள்ளுகிறது அப்படின்னு ஏதாவது ஒரு பகுதி இருக்குமானால் அந்த பகுதியிலிருந்து நாம் என்ன பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் அதை பார்க்கிறார். நாம எந்த இடத்துல விழுந்தோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய விஷயம் உங்களிலே எனக்கு பாராட்டக்கூடியது இருக்கிறது, ஆனாலும் அன்பில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். அல்லேலூயா. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் இருந்து நீக்கி விடுவேன். நியாய தீர்ப்பு வரும். ஆதியிலே கொண்ட அன்பிலிருந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் ஃபைனலா எச்சரிக்கிறாரு, உங்களுக்கு என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நான் பார்ப்பேன், முடிவு வரைக்கும் பார்ப்பேன். நீங்க முதல்ல எந்த இடத்துல விழுந்தீங்க, உங்க அன்பு எங்க குறைந்து போகிறது, தேவனை விட்டு எது உங்களை தூரம் கொண்டு போகிறது, அதை நீங்கள் நாடி ஓடி தேடி அதை விரும்பி ஆண்டவரை மறந்து போயிட்டீங்கன்னா, ஆண்டுடைய அன்பை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்க திரும்ப வாங்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் முழங்கால் படிக்கிடலாமா? தேவக்கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து